பா ஏய் நான் தாண்டி. எதுக்கு நீ பேய் மாதிரி கத்துற? பேய் மாதிரி கத்த தோணுதா பேய் மாதிரி தான் கத்துவாங்க. நீ பேய் மாதிரி கத்திட்டு என்ன பேய்ங்கற? 7 கழுத வயசாகுது, பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு குளிக்கிற. ஷோ என்னடி புதுசா கேக்குற? சாத்திட்டு போ. இதோ வரேன். சரி சரி. என்னடி நிக்கிற? டைம் ஆகுது, சேர்ந்து குளிப்போமா? குளிக்கலாம் தான், ஆனா வேணாம். போ போ போ. இதோ வரேன். போனா என்னடி? இன்னைக்கு ராபின் கிட்ட ஆபீஸ்க்கு போயிட்டு சாரி கேட்கணும்டி. லூசாடி நீ? அந்த பொம்பளை பொறுக்கிட்ட போய் சாரி கேட்கணும்னு சொல்ற? என்னதான் அவன் ஒரு தப்பான ஆளா இருந்தாலும் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லடி. பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைப்போண்டி. நீ என்ன சொன்னாலும் கேட்கவா போற? எப்படியோ போய் தொலை. சார், ராபின் சார் வந்தாரா? அவரெல்லாம் வரல. ராபின் சார் செத்து விட்டாரா? நான் வந்துட்டு இருக்கேன். ஏய் என்னாச்சு? ஆயிஷா நீதானே கொலை பண்ண அவனை? ஆமா. எதுக்கு அவனை கொலை பண்ண? அவன் உன்னை கொல்ல வந்தான், அதனாலதான் அவனை கொன்ன. என்னால அவன் அவமானப்பட்டிருக்கான், அதனாலதான் அவன் என்ன கொல்ல வந்தான். நீ யார் அவனை கொலை பண்றதுக்கு? ஆயிஷா, என்னோட வேலை உன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான். அதை தான் நான் பண்ண முடியும். நான் உன்னோட நல்லதுக்கு தான் செஞ்சேன். நான் சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஜின், மனிதர்களை விட அறிவானவள், நெருப்பால் ஆனவள், சக்தி வாய்ந்தவள். நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். நீ எனக்கு நல்லது பண்றதா இருந்தா என்னை விட்டு விலகிரு. அதான் எனக்கு நல்லது. உனக்கு ஒரு ஆபத்துனா நான் உன்னை கேட்டுதான் செய்யணும்னு இருந்தா அதுக்குள்ள அந்த ஆபத்து உன்னை நெருங்கிடும். ஆபத்து வந்தா வரட்டும், செத்தா சாகுறேன். ஆயிஷா, நான் எங்க உலகத்தை விட்டு இங்க இருக்க காரணம் என்னன்னு தெரியுமா? அங்க இறை நம்பிக்கை குறையறதுனாலதான். ஆனா இங்க பழி வாங்குற எண்ணமும் அதிகாரமும் கூட்டிட்டே தான் போகுது. ஏதோ உன்னை கொல்ல வந்தவன நான் திருப்பி தாக்குனேன், அதுக்கு நீயோ முட்டாள் மாதிரி என் மேல கோவப்படுற. வாய மூடு. பழி வாங்குறது தப்பு நீயே என்கிட்ட சொல்லிருக்க. தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. தண்டிக்க நம்ம யாரு? இத தட்டி கேட்க இறைவன் இருக்கார்ல. மனிதர்களுக்கும் ஜின்கள் போல மறுமைன்னு ஒரு நாள் இருக்குல்ல, அல்லாஹ் பார்த்து தானே இருப்பாரு. இதுக்கெல்லாம் இடையில தண்டிக்கிறதுக்கு நம்ம யாரு? ஆயிஷா, நீ புரியாம பேசுற. அவனால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீயும் பாதிக்கப்படக்கூடாது. எதிர்காலத்துல எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் உனக்காக நான் அவனை கொலை செஞ்சேன். எனக்கு விதிக்கப்பட்டது உன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான். அதை தான் நான் செய்யறேன். என்ன என் வேலையை செய்ய விட ஆயிஷா. நான் இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புரியல. ஒரு உயிரோட வேல்யூ உனக்கு தெரியல. அடுத்தவங்களோட உயிரை பறிக்கிற நீயும் ஒரு சைத்தான் தான். நீ எனக்கு அம்மாவே கிடையாது. இனி என் பின்னாடி வந்துடாத, போயிரு. நீயும் அம்மா மாதிரி தப்பான முடிவு தான் எடுத்துட்ட ஆயிஷா. ஆயிஷா, ஏய் ஆயிஷா, அழாதடி, சொன்னா கேளு. அவன் சாவுக்கு நீ ஒண்ணும் காரணம் இல்ல. இங்க பாரு, அழாதன்னு சொல்றல. ஆயிஷா, ராபின் சாவுக்கு இவதான் காரணம்னு சொல்லி லூசு மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஏய் ஆயிஷா, எழுந்துடி. ஆயிஷா, அழாத ஆயிஷா. ஏய் நீங்க போங்கடி, என்ன தனியா விடுங்க. சரிப்பா.
ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. أعوذ بالله الرجيم من الشيطان أعوذ بالله الرجيم من الشيطان எதுக்கு சலீம் என்ன கூப்பிட்ட? என்னாச்சு பொம்மி உனக்கு? நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? ஏன் ஆயிஷா விட்டு போன? நான் அவளை விட்டுட்டு போல சலீம், அவ தான் என்ன விட்டுட்டு போயிட்டா. ஆயிஷா சொல் பேச்சு கேட்காத புள்ளையா ஆயிட்டா. நான் அவ கூட இருக்கிறது அவளுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறா. ஆயிஷாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சவ நீயே இப்படி பேசலாமா? சலீம், மத்தவங்களால அவளுக்கு ஆபத்து கிடையாது, அவளால தான் மத்தவங்களுக்கு ஆபத்து. அவளுக்கு நான் இப்ப சைத்தான் ஆயிட்டேன் சலீம், சைத்தான் ஆயிட்டேன். என்னோட உதவி ஆயிஷாக்கு தேவையில்லை. ஏன்னா அவ இப்லிஸோட வாரிசு இல்ல, அவளும் ஒரு சைத்தான் தானே. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுறியா பொம்மு நீ? முடிஞ்சதை பேசி எந்த ஒரு பயனும் இல்ல சலீம். ஆயிஷாக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இத்தோட முடிஞ்சது. நான் போயிட்டு வரேன் சலீம், என்ன மன்னிச்சிடு, நான் போறேன். பொம்மு ஏன் இப்படி இருக்க? ஒரு வாரமா சரியா சாப்பிடுறது இல்ல, யார் கூடயும் ஒழுங்கா பேசுறதும் இல்ல. உனக்கு என்னதான் ஆச்சு? இங்க பாரு, அவனை அடிச்சதும் நான் தான், அவன் சாகிறதுக்கு காரணமும் நான் தான். நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், நோயா இருந்திருக்கலாம், கடனா இருந்திருக்கலாம். இப்ப இருக்க பசங்க தான் சின்ன சின்ன பிரச்சனைனாலும் சூசைட் பண்ணிக்கிறாங்களே. அப்புறம் ஏன் இப்படி இருக்க நீ? இந்த புடி, இத குடிச்சிட்டு பழைய மாதிரி இருக்கிறதுக்கு வழியை பாரு. புவனா, நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க போறதில்ல. பேசாம ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் எடுத்துட்டு இவளை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். எனக்கும் இங்க இருக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுவும் சரிதான், சலீமும் அப்படிதான் சொன்னாரு. ஏய், ஆயிஷாக்கு ஒரு வாரத்துல பர்த்டே வருது. ஆமா, தாமஸ்க்கு ஒரு காட்டேஜ் இருக்கு. யூடியூபுக்கு ஸ்டோரிஸ் எழுத நாங்க போறேன். வாங்க, நம்ம எல்லாருமே போலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. 2 நாள் ஆயிஷா கூட இருந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடி சொல்ற? ஏய், ஏதாவது சொல்லுடி. சரி, ஓகே. ஏய், பவானியை பிடிச்ச பேய் கூட இன்னும் இங்க வந்து போலான்னு நினைக்கிறேன்டி. நீ வேறடி, ஏதாவது ஒன்னு பேசி தொலையாத, போடி.